மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆர்ஜே ரிலா என்கிற யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு இந்த காணொலி, அதாவது இரவு நேரத்தில் கொழும்பு நகரம் எப்படி இருக்கும், ஒரு அருமையான காணொலியை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கொழும்பில் வந்து இரவு நேரங்களில் இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோட்டஸ் டவர். மருதானையில் இருந்து பார்க்கிற பொழுது இந்த பில்டிங்குகள் எப்படி இருக்கின்றன நீங்கள் பார்க்கிறதற்கும் இப்பொழுது மழையுடன் கூடிய ஒரு காலநிலை நிலவுகிறது. இருந்தாலும் கொழும்பின் அழகு எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் கொழும்பு இருக்கிறது. மழை, லேசான தூறல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்காக கொழும்பின் அழகை காட்ட வேண்டும். இரவு நேரங்களில் கொழும்பு நகரம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுகிறோம். நான் இருப்பது மருதானையில் இருந்து பார்க்கிற பொழுது இந்த கொழும்பின் நகரத்தின் அழகும், அதே போல் லோட்டஸ் டவர், இலங்கையின் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய லோட்டஸ் டவர், தாமரை கோபுரத்தின் அழகை நீங்கள் பார்க்கின்றார்கள். அதில் இப்பொழுது மின் விளக்குகள், வண்ணமான மின் விளக்குகள் எரிய விடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு அற்புதமான காணொலியாக இருக்கிறது, பார்ப்பதற்கு இன்னும் வசதியாக இருக்கிறது. அதே போல் கொழும்பு ஏழு பிரதேசம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது டவுன் ஹால். கொழும்பு ஏழு பிரதேசத்தில் அநேகமாக கிட்டத்தட்ட பல தொடர் மாடிகள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொடர் மாடிகளில் 100க்கும் மேற்பட்ட மாடிகளை கொண்ட தொடர் மாடிகளை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த தொடர் மாடிகள் ஒவ்வொன்றும் 100க்கும் மேற்பட்ட மாடிகளை கொண்ட தொடர் மாடிகள். ஆரம்பத்தில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், கொழும்பு ஒன்றில் இருக்கின்ற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தான் 38 மாடிகளாக இருந்தது. அதான் இலங்கையின் உயரமான மாடியாக இருந்தது. இப்பொழுது அப்படி எல்லாம் இல்லை. 100க்கும் மேற்பட்ட மாடிகளை கொழும்பு நகரம் தாங்கி இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். கொழும்பின் அழகை, இது ஆனந்தா காலேஜ், இலங்கையின் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை, ஆனந்தா கல்லூரி. அதற்கு பின்னே தெரிவது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு கோபுரத்தில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஆனந்தா கல்லூரி. அதே போல் கொழும்பு ஏழில் இருக்கின்ற கட்டிடங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கொழும்பு ஏழு இருக்கிறது, அதாவது ஹைப்பா கோண பிரதேசத்தில் இருக்கிற கட்டிடங்கள் தான் இப்படி மின் விளக்குகளால் அலங்காரமாக காணக்கூடியதாக. இது மழையோடு கூடிய காலநிலை என்றாலும் தெளிவான ஒரு வானிலை இருக்கிறது. உங்களுக்கு காட்டுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி.